ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தான் சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ். அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பல்லு வட கட்டி பரவறடா. உடனே கிளம்பி வா. அவன் எதிரல தான் இருக்கான். எங்கடா? ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. இதோ வர. அப்பா. அதுதான். இவளா அடிச்சனா? இவளா அவ? டென்ஷன் ஆகாத. இவ இல்ல அவ. ஆனா இவ மூலமா தான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன். அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க. வா சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காதியா. காலங்கத்த வந்துறியா? போயா. 2 கிலோ வாங்கிங்கம்மா. வேண்டங்க, 1 கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜ்ல வைங்கம்மா. ஏய், ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அடுப்புல வைங்கன்னா நீ சொல்ல கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்கா வியாபாரத்தை பாரு. ஹாய். சே ஹாய் டு. ஹாய். ஹலோ. போடுங்க. ஓகே போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ, என்ன இது? இங்க பாருங்க. லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க இவங்க. சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுங்கறீங்க? யார்ட்ட பேசுற? என்ன பேசுற? ஓவரா பேசாத. இத பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்கா சார். வெள்ளரிக்கா? அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி சார். அத ஒடியா. இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? வர நேரத்துல வந்து கழுத்து இருக்கறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்லயே கேட்டிருக்கணும். we are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா? ரீச் ஆயிருக்கு பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க போதும். சொல். மேடம் 140 ரூபாய் மேடம். நீ கொடுத்துப்பா. இத பாருங்க. இந்த காசு குடுக்குற வேலைலாம் வெச்சுக்காதீங்க. ஓகே, நான் கொடுக்கல. நீயே கொடுத்துரு. நீ கொடுத்துருமா? இந்தப்பா. நீ வாங்கிடுவே நீ. நீ அவட்ட வாங்கிடுவே நீ. நான் ஏழை சார். ஏழை. ஆமா சார். சென்டிமென்ட்ல அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமென்ட்ல அடிச்ச நீ. பரவாயில்ல. அதனால விடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக். அவட்ட வாங்கிக்கோ. சாட்ட வாங்கிக்கோ. இன்ஸ்பெக்டர் வாங்கிக்கோ. பின்னாடி ஏசி நான் வரேன். போறீ. பட்டன ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. ஹலோ லிசன். காசுலையா? ஹலோ. ஏய், என் பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா. ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வெச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்கங்க. இவன் பேர் ராஜேஷ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றானா? என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா. அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே, அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல வர்க் பண்றா. ரொம்ப நாளா டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க 2 பேரையும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. சோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரியுது. அது சும்மா நல்ல வழியறீங்க 2 பேரும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒரு எமர்ஜென்சி நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கூட ஃபோன் நம்பர் 422322. ஹை, அது அடையாது. 322 செனட் ஆஃப் லைன். ஹலோ, ஒரு நிமிஷம். ரீனா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? என்ன பாருங்களேன். இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. யாரு மறந்துட்டீங்களா? தேங்க்ஸ். இத பாருமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இத பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆக்கிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன் அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு. அதனாலதான் சொல்றேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் ராஜேஷ், நீ பாட்டு புரியடா. உனக்கு அதோட ரொம்ப பேசிட்டு இருக்க. போடா. இத பாருங்க. சரி ஓகே, இந்தாங்க கடையில இருந்து எடுத்தேன். உங்க பணம் தான் வச்சுக்கங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவ்வரா? போலீஸ்! அவரே முடிவு பண்ணிருக்கீங்க? யோ சீக்கிரம் போடியா. டேய், ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற? அவனுக்கு என்னடா பண்ணா? ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற? இல்லடா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்ல. வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல. போயிட்டாளா? பின்ன நீயே முடிவு பண்ணிட்டியா? இன்னும் டேக் ஆஃபே ஆகல, அதுக்குள்ள லேண்டிங் பத்தி பேசுற. இன்னும் அந்த பொண்ணு நீ அப்ரோச்சே பண்ணலையாடா? ஏய், அவ தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னால அவ வேற யாருக்கும் நிச்சயமான பொண்ணு. அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏற்கனவே எனக்கும் பொண்ணுக்கு சரி வராது, அதுல இது வேற. டேய், நீ எல்லாம் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்ரா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு இன்னொருத்த கப்பலுக்குள்ள பூந்து கபால்னு கவுத்தல. கவுத்தது கரெக்ட் தான். ஆனா கடைசியில கவுந்தது யாரு? அந்த பையன். ஆனா டைட்டானிக்ல கூட
பொண்ணுங்க தான் சேஃப். எவ்வளவு சார் பண்ணோம்? ஒரு 2000 லிட்டர் போடேன். என்ன சார்? முடியாதுல்ல? முடியாது. 2 லிட்டர் போடு. ஓகே வா. சார். டேய் உண்மையை சொல்றா, அந்த பொண்ணு நீ லவ் பண்றீல, அன்னைக்கு லாரி கடியில என்னை கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் எகுதி வச்சு போனியா, ஏன் போனேன்? இத பாருடா, 21st செஞ்சுரியில புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. அதை விட்டுவிட்டு தாய் மாமன், இந்த கூரை கட்டினவன், ஓலை சந்தில எட்டி பார்த்தவன், அப்புறம் அந்த கையில அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன், இவனுங்கெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாதுடா. லவ் வேவ்ஸ்டா மச்சான். அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்குடா. டேய் அந்த பொண்ணோட போன் நம்பர் என்னடா? 422322. உன் டேட் ஆஃப் பர்த்? பாத்தியா, யோசிக்கிற பாத்தியா? அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு, இது உனக்கு மறந்துருச்சு. சோ இதுதான்டா லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணி பாரு, நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா. பெருசு வேற என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ? நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வராம போல இருக்கு. ஆமா, வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா? அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்ல. நான் உன்னைய கேட்டேன். இல்ல. வாயை மூடிட்டு சும்மாறா. சரி, அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? யூ ரியலி லவ் ஹர்? எஸ் சுப்னி. அப்படி போடு. அந்த அமெரிக்கா பையன் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, இடையில 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற. என்ன சுப்னி என்ன சொல்ற? நாங்க போன பிரச்சனை ஆகாதா? ஆகும். என்ன ராஜேஷ் அப்பனா ஆகும். ஆனா அந்த அமெரிக்கா பையன் ராஜீவ் அப்பனா ஐயோ இதெல்லாம் ஆள் மாறட்டும், அடல்ட்ரி, போலீஸ் கேஸ் ஆயிரும். வாயை கிழிச்சு தைச்சிருவேன். லவ் பண்றதுக்கு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, தைரியம் வேணும். டேய் கண்டா, நான் சொல்றத கவனமா கேளு. நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற, 5-6 நாள் அந்த பொண்ணோட பழகுற. நீ பழகுற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கணும். எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ டமால் கால்ல விழுந்துரு. எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு. நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல, லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு. ஓபன் பண்றதா? பொங்கிட்டானா? பொங்கத்தான் செய்வாங்க. சுப்புனி, வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கற நீ. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுமடா. இவ பொண்ணுடா, கரைக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஹலோ ராஜீவ், how do you do? Nice to meet you. குடுறா, கைய குடுறா. சுப்புனி, ஏதோ உன் டாப் ஃப்ளோர் காலி நினைச்சா அதுல ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்ற. இருந்தாலும் உன் ஐடியாவுல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் ஓட்டை இருக்குதே, கவனிச்சியா நீ? இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பார்ட்டி ஒரு வாட்டி போன் பண்ணா கூட இவன் மாட்டிக்குவான்ல. ஆப்பு தானே? டேய், நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழுதிங்க வைக்கிறதா இவர் ஏற்பாடு. டேய் அறிவட்ட முண்டான், நீ ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? அதை விட பெரிய ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க வா. காதை கடிக்காம சொல்லு. சத்தம் போடாம போடா. வசதியா கட்டி விட்டுறாங்க. டேய், அது ராஜேஷ் ஆளோட ரூம்டா. ஐயோ ஆமாடா, உள்ள ஒரு ஆயா குளிச்சுக்கிட்டு இருக்கடா. இதுவா? டேய் கட் பண்றோம். ஐயோ கட்டிங் பிளேயர் மறந்து வச்சிட்டு வந்தேன்டா. ஏய், இந்த கதெல்லாம் வேணாம், எங்கிட்ட இருக்கு. இந்தா அடடா, கரெக்டா புடிச்சு தொலைச்சிட்டனே. டேய் ரொம்ப இருட்டா இருக்கு, சரியா தெரியலடா. டேய் அந்த வீணா பண்ண கண்ணாடி கலட்டுறா. ஐயோ கண்ணாடியை கட்டினா எனக்கு காது கேட்காதுடா. ஒண்ணு செய்வோமா, நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா? அந்த கதெல்லாம் வேணாம், இந்த டார்ச் புடி. இதையும் சரியா பிடிச்சு தொலைச்சிட்டனே. பேட்டரி வேற வேலை செய்யுது. கட் பண்ணிட்டேன்டா. இதான் டெலிபோன் கேபிள் லெங்த் வீணா போனவனே. ஐ எம் சாரிடா, ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட். அவசரத்துல என் அருணா கூடிய கட் பண்ணிட்டேன்டா. டேய் கட் பண்றோம். டேய், இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா. கூட்டு போய் சிபிஐ என்கொயரின்னு உயிர் எடுத்துருவாங்கடா. டேய் போன் அடிக்குதுடா. அது எஸ்டி கால் மாதிரி தான் இருக்கு. அந்த அமெரிக்கா காரனா தான் இருக்கும். சீக்கிரம் கட் பண்றா. கட் பண்றடா. கம்முன்னு இருங்கடா. சீக்கிரம்டா.